கையை பார்க்குறோம். கையை பார்த்தோன்னா இந்த நபருக்கு நிரந்தர வருமானம் உண்டான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆயுள் ரேகை வருதுல்ல, ஆயுளை குறிக்கக்கூடிய ரேகை தான் ஆயுள் ரேகை. இதுதான் சக்தி ரேகை. இந்த சக்தியிலிருந்து ஒரு ரேகை நேரம் அப்படி ஆரம்பிச்சு நேரம் சனிமேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பா அவர்களுக்கு நிரந்தர வருமானம் உண்டு, வாழ்வில் சிறந்த நிலையை அடைவார்கள். இந்த ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போச்சுன்னா வெற்றி, புகழ், செல்வம் உண்டு. சனிமேட்டுக்கு போச்சுன்னா நிரந்தரமான வருமானம் உண்டு. சூரிய மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க, இப்படி சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது, ஏதாவது ஒரு ரேகை தான் போகும், எல்லா மேட்டுக்கும் போகாது. ஒரு இந்த ஆயுள் ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். வாழ்க்கையில பேர், புகழ், செல்வத்தோடு நல்லா சிறப்பா இருப்பாரு. இப்போ புதன் மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க, அவங்க தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில பிசினஸ் மேன், நல்ல ஒரு வியாபாரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுள் ரேகை தான் சக்தி. அந்த